பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் என்னன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றே, இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. அப்போஸ்தலர் 13:9 படிப்போம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து. இந்த வாக்கியங்களில் ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலரை பரிசுத்த ஆவியினாலும் கிருபையினாலும் நிரப்பியிருந்தார். அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். பரிசுத்த ஆவியினால் ஒருத்தர் நிரம்பி இருக்கிற போது அவருக்கு ஆண்டவருடைய வல்லமை இருக்கிறதுனால அவரை எதிர்த்து பேசுறதுக்கு மற்றவர்களுக்கு துணிவு இருக்காது. அது செர்கியு பவுல் என்ற ஒரு ஊழியக்காரருக்கு ஊழியம் செய்யும்போது எலிமா என்கிற மாய வித்தைக்காரன் அந்த செர்கியு பவுல் என்பவரை விசுவாசத்திலிருந்து திருப்பத்தக்கதாக அவரை விசுவாசத்திலிருந்து திருப்பத்தக்கதான நடவடிக்கைகளை செய்து கொண்டிருந்தார். அப்போது அது அப்போஸ்தலர் 11:24 படிக்கும். 11:24. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அதாவது ஒருத்தர் பரிசுத்த ஆவி நிரம்ப இருக்கணும்னா அவர் நல்லவராக இருக்கணும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோன்னு வாஞ்சி இருக்கணும். அப்படி இருக்கிறவங்கள தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவினால் நிரப்புவார். இப்போ நம்ம பரிசுத்த ஆவினால் நிரம்பி இருக்கிறவங்க தான் அப்போஸ்தலர்கள்னு அந்த காலத்தில் அழைக்கப்பட்டாங்க. ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், ஆண்டவருக்கு நல்லவங்களாக இருக்கணும், மனசில் சுத்தமாக இருக்கணும். இது மாதிரி இருக்கிறவங்கள ஆண்டவர் பரிசுத்த ஆவினால் நிரப்பி இருக்கிறார். அப்போஸ்தலர் 6:3 பிடிக்கும். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்று இருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். அந்த மாதிரி அப்போஸ்தலர்கள் எல்லாருமே பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தாங்க, ஞானம் உள்ளவர்களாக இருந்தாங்க. அதனால் அவர்களோட சாட்சி மக்களை உடனே அவர்களுக்கு சென்று சேர்ந்தது. அவர்கள் சாட்சியை நம்பி ஒரே பிரசங்கத்தில் 4000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி நம்மளும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி மக்களுக்கு ஊழியம் செய்யணும்னா முதல்ல பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரம்பி இருக்கணும். நம்ம குடும்ப வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு அந்த பரிசுத்த ஆவியை தர வல்லவராக இருக்கிறார். இப்போது அப்போஸ்தலர் 4:31 படிப்போம். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அந்த மாதிரி ஆண்டவர் அந்த இயேசு ஜீவித்த காலத்தில் அவரோட கூட இருந்த எல்லாருக்குமே அவர் பரிசுத்த ஆவி கொடுக்கத்தக்கதாக அந்த வரத்தை தந்தருளினார். அவர்கள் யார் பேதுரு யார் தலைமையில் கை வச்சாரோ அவங்களுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினாங்க. அத்தகைய அவங்களாம் அப்போஸ்தலர்கள் கையினால் எத்தனையோ பேர் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறாங்க. நாமளும் ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்கிற வாஞ்சி இருந்ததுன்னா ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பார். இந்த வசனங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலும் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமே நீங்கள் எங்கள் குடும்பத்தில் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது இந்த லெந்து காலங்களிலும் ஆண்டவரே, சபையாரும் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் அவங்களுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அனுக்கிரகம் செய்யும். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரோடும் உங்களுடைய வசனம் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கிரியை செய்து வசனத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் பரிசுத்தாவின் வரத்தை தந்தருமாறு ஜெபிக்கிறோம். மீதான நேரமெல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். என் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.